புதிய தமிழக பாஜக தலைவர் பதவியேற்பு அப்செட்டில் அண்ணாமலை. அதாவது சர்வதேச அரசியல் குறித்த சான்றிதழ் படிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு செல்ல உள்ளார். இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சான்றிதழ் படிப்புக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்தியாவில் உள்ள 12 அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சான்றிதழ் படிப்புக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்கிறார். இதற்கான வகுப்பு வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. இந்த வகுப்பில் பங்கேற்க அண்ணாமலை ஒரு வாரம் முன்பு சென்னையில் இருந்து லண்டனுக்கு செல்ல இருக்கிறார். அண்ணாமலையின் இந்த வெளிநாடு பயணத்திற்கு பிரதமர் மோடியும் அனுமதி அளித்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாடு செல்வது குறித்து அண்ணாமலை கூறியிருப்பதாவது: அரசியல் படிப்பிற்காக லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறேன். இதற்காக 3 மாதங்கள் விடுப்பு எடுக்க உள்ளேன். இதனால் மாநில தலைமை பொறுப்பு ஏற்க கேசவ விநாயகர் கவனித்துக் கொள்வார். இதுபோக தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் நிலவி வந்தது. தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்தார். அதில், நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர். நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எச்சரிக்கிறேன். தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம். கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறான எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவரான எச்சரிக்கிறேன். இந்த நிலையில்தான் பாஜக தலைவர் அண்ணாமலையை அழைத்து கண்டித்ததும் குறிப்பிடத்தக்கது. எனவே விரைவில் தமிழக மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகள் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை. இந்த நிலையில்தான் செப்டம்பர் 2ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் துவங்கும் படிப்பில் அண்ணாமலை பங்கேற்க உள்ளார். நவம்பர் 2வது வாரத்தில் இந்த வகுப்பு நிறைபெறும். பாஜகவின் கட்சி தலைவர்கள் இல்லாத போதும் மற்ற தலைவர்கள் பணிகளை கவனிப்பார் என்று அண்ணாமலை கூறியிருந்தார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.